ஆசிய கண்டத்துல ஒரு போர் மூன்றுச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த உலக நாடுகள் பூராவுமே உடனே இந்தியா பாகிஸ்தானை தான் வந்து பார்ப்பாங்க. ஆனா இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்சா எப்பயுமே சத்தமே இல்லாம சைலண்டா இருக்கக்கூடிய நாடுகளான கம்போடியாவும் தாய்லாந்தும் ஒரு மிகப்பெரிய போருக்குள்ள வந்து இறங்கி இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமா இந்த ஒரு போர் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா எஸ்கலேட் ஆயிருக்குங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில போர் மூண்டதற்கான காரணம் என்ன. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல தாய்லாந்து அரசாங்கம் அந்த நாட்டு பிரதமரினுடைய பதவியை பறிச்சதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்து கோயில்களும் பிரான்ஸ் அரசாங்கமும் இந்த ஒரு போர்ல சம்பந்தப்பட்டது எப்படி அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோ பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா தாய்லாந்து கம்போடியா இந்த இரண்டு தெற்காசிய நாடுகளுக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று மூன்றுக்குதுங்க. சீரியஸா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆசிய நாடுகள் மத்தியில ஒரு போர் மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஆசிய நாடுகள்ல அடிக்கடி ஒரு போரை சந்திக்கிறதோ இல்ல பிரச்சனையிலேயே இருக்கிற நாடுகள்னு பார்த்தோம்னா அது இந்தியா பாகிஸ்தானும் இந்தியா சைனாவுமா தான் இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா ஆசிய நாடுகளும் ரிலேட்டிவ்லி சைலண்டா தான் இருப்பாங்க. ஸோ மியான்மர் மட்டும் இதுல ஒரு எக்ஸெப்ஷன். அங்க ஒரு சிவில் வார் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட இந்த சைலண்டான நாடுகளுக்கு நடுவிலேயே இப்போ ஒரு போர் வெடிச்சிருக்குதுங்க. அதுவும் இதுல குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு இடையில ஒரு போர் மூண்டுச்சு அப்படின்னா சும்மா அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நாட்கள் கிராஸ் பார்டர் ஃபயரிங் அப்படிங்கிற பேர்ல சும்மா துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு கிடப்பாங்க. மற்றபடி எதுவுமே பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பாத்தீங்கன்னா நேத்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. பிரச்சனை ஆரம்பிச்ச சில மணி நேரங்கள்லயே தாய்லாந்து பாத்தீங்கன்னா F-16 ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு போயிட்டு கம்போடியாவோட மிலிட்டரி டார்கெட்ஸ் மேல ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 ஃபாஸ்டா இந்த ஒரு போர் அப்படிங்கறத எஸ்கலேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இரண்டு நாடுகளும். ஒரு போர் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ போருக்கு வராம எப்படியாச்சும் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற முயற்சிகள் நடக்கும். அதன் பிறகு சின்ன சின்ன சண்டைகள் கிராஸ் பார்டர்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைட் எஸ்கலேட் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச சில மணி நேரங்கள்லயே அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு வந்து ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று வரும். சைலண்டா இருந்த இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில இவ்வளவு பெரிய ஒரு மோதல் வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. எப்பயுமே இந்த பிரிட்டன்கார நான் பார்டர் வரையறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோட்டை வரைஞ்சு விட்டு வந்தேன் அப்படின்னா அந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில எப்பயுமே போர் நடந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல பிரான்ஸ் அரசாங்கம் வரைஞ்ச கோடு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பிரச்சனையா மாறி இருக்குது. ஸோ பிரான்ஸ் அரசாங்கம் தான் பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் அக்ரிமெண்ட் மூலமா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பார்டரை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த பார்டரை வரையும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலாவே இந்த மாதிரி பார்டர்ஸ் வரையும் பொழுது இது ஒரு டாக்டிக்ஸா ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாவே அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மலைப்பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலைப்பகுதிக்கு கிழக்கு நீ மேற்க இவன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கிழக்க வந்து கம்போடியா, மேற்குல வந்து எல்லாமே தாய்லாந்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மலையவே ஒரு இயற்கையான பார்டரா வந்து மாத்திடுவாங்க. இதை வந்து வாட்டர் ஷெட் லைன் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆறுகள் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆறுகளை வந்து இயற்கையாவே ஒரு பார்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தாய்லாந்துலயும் அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஷெட் லைன் அப்படிங்கறத ஒரு பார்டரா வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்டரா வைக்கிறதுல பல சிக்கல்கள் இருந்தாலுமே கூட இங்க அந்த ஒரு விஷயம் சிக்கலா மாறலங்க. அதுக்கு பதிலாக என்ன ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் அரசாங்கம் இந்த ஒரு பார்டரை வரைஞ்சிட்டு அதன் பிறகு 1907 ஒரு பார்டர் மேப் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. இந்த பார்டர் மேப்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பழமையான கோயில்கள் இருக்குங்க. இந்த 3மே ஹிந்து கோயில்கள் தான். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல புத்த கோயில்களா வந்து மாற்றப்பட்டுருச்சு, சில கோயில்கள் மட்டும். இப்போ பிரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பார்டர் வரைஞ்சாங்க இல்லையா. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கோயில்களும் பார்டர்ல இல்லாம தாய்லாந்துக்கு வந்து சேர்ற மாதிரி வந்து வரும். ஆனா 1907 ஒரு மேப் ஒன்னு வரையும் பொழுது பிரான்ஸ் அரசாங்கம் இந்த 3 கோயில்களையும் கம்போடியாவுக்குள்ள போற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எல்லையை மாத்தி வரைஞ்சிடுறாங்க. இது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில பிரச்சனையாயிருது. காரணம், அந்த மேப்பை மாத்தி வரைஞ்சாலுமே அதை தாய்லாந்து அரசாங்கம் ஒத்துக்கிட்டதா வந்து சொல்லப்படுதுங்க. இதன் விளைவா தாய்லாந்து அரசாங்கம் பாத்தீங்கன்னா கடந்த 2008 இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாத்தி இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்குலாம் வந்து கொண்டு
கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்டர்நேஷனல் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு மேப்பை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சோ அதனால வந்து இதை மாற்ற முடியாது, இந்த 3 கோயில்களுக்கும் கம்போடியா தான் வந்து சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து அரசாங்கம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து மேப்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எங்களுக்கு தெரியாம மாற்றி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. 2 தடவை கேஸ் போட்டு அந்த 2 முறையுமே இந்த கோயில்கள் 3ம் கம்போடியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில தொடர்ந்து பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே வந்திருக்குது இந்த கோயில் சம்பந்தமா. இந்த நிலைமையில தாங்க கடந்த மே மாசம் இந்த 2 நாடுகளுடைய ராணுவத்துக்கும் இடையில ஒரு சின்ன மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த மோதல்ல பாத்தீங்கன்னா கம்போடியாவை சேர்ந்த ஒரு வீரர் கொல்லப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லேண்ட்மைன்ஸ் எல்லாம் புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த லேண்ட்மைன்ஸ்ல சிக்கி தாய்லாந்தை சேர்ந்த ஒரு வீரருடைய கால் வந்து போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாங்க தாய்லாந்தினுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மிகப்பெரிய அரசியல்வாதி. கம்போடியாவில் அவர் பேரை கேட்டாலே எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். அவருக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம் போன்ல வந்து பேசியிருக்கிறாங்க. சோ இந்த ஒரு போன் கால் லீக் ஆகுதுங்க. ஏன்னா தாய்லாந்து பிரதமர் கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நபர் கிட்ட பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதுலயும் குறிப்பா அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்லாந்து பிரதமர் கம்போடியாவில் இருந்த அந்த நபரை அங்கிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே சொல்லிக்கிறத உறவு முறைகள் வச்சு கூப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது தப்பு இல்லை. ஆனா அதன் பிறகு அவர் சொன்ன விஷயம் தாங்க தாய்லாந்துல மிகப்பெரிய புயலையே கிளப்பிச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்லாந்து பிரதமரே அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக வந்து பேசியிருந்தாங்க. தாய்லாந்து ராணுவத்துக்கு எதிராக. சோ என்னப்பா இந்த மாதிரி அவங்க நாட்டு பிரதமரே ராணுவத்துக்கு எதிராக பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி இங்க பலரும் நினைக்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் தாய்லாந்துல பிரதமர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாலும் அது ஜஸ்ட் பெயருக்கான ஒரு பதவிதானே தவிர அவங்களுக்கு ரொம்ப பவர் எல்லாம் வந்து கிடையாதுங்க. சோ பிரதமரை வந்து கை சொடுக்கிற நேரத்துல தாய்லாந்தினுடைய அரசர் நினைச்சா மாத்த முடியும். தாய்லாந்தினுடைய அரசர் பாத்தீங்கன்னா வஜ்ரலங்கோன். இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். எக்கச்சக்க மனைவிகள் வந்து வச்சிருக்கா. அப்படி அவர் நினைச்சா வந்து கட்டிக்குவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அவங்க ட்ரெடிஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனைவிகள்லாம் முன்னாடி முட்டி போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். டைம் கிடைச்சா வீடியோ போய் பாருங்க. வஜ்ரலங்கோன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வரும். ஸோ தாய்லாந்தினுடைய அரசர் தான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல ஆல் பவர்ஃபுல். அவர் நினைச்சா பிரதமரே கை சொடுக்கிற நேரத்தில் தூக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்தினுடைய பிரதமருக்கு அங்க நாட்டினுடைய அரசரை பிடிக்கல போல. அந்த அரசரையும் தாய்லாந்து மிலிட்டரியும் மோசமா கம்போடியாவில் இருந்து அந்த பவர்ஃபுல்லான நபர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில. இது டைரக்டா என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது, நாங்க பண்ணதான் தப்புன்னு சொல்லி தாய்லாந்து பிரதமரே ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது இல்லையா? இது தாய்லாந்துல ஒரு மிகப்பெரிய புயலை கலப்பினதுனால வஜ்ரலங்கோன் பாத்தீங்கன்னா உடனடியாக தன்னோட கையை சொடக்கிடுறாரு. ஆட்டோமேட்டிக்கா பிரதமர் பதவி பறிக்கப்படுது. அது இதன் பிறகுதாங்க இந்த சிக்கல் அப்படிங்கிறது இன்னுமே மோசமா மாறுது. காரணம், இந்த ஒரு ஆடியோவை லீக் பண்ணது கம்போடியா சைட்ல இருந்து தாங்க லீக் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா, நாங்க பண்ணது கரெக்ட் தான். அன்னைக்கு மோதல் ஏற்பட்ட பொழுது நாங்க பண்ணிட்டோம்னு அவங்க சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா பண்ணது அவங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாங்க நேத்து கம்போடியாவினுடைய ட்ரோன்ஸ் வந்து இந்த 3 கோயில்கள் இருக்குது பாத்தீங்களா டிஸ்பியூட்டடா, அந்த கோயில்கள்ல ஒரு கோயிலுக்கு மேல வந்து பறந்ததா சொல்லப்படுதுங்க. சோ அதை பார்த்ததையுமே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. கன் ஃபைட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்குது. கன் ஃபைட் ஆரம்பிச்ச ஒரு சில மணி நேரங்கள் கூட இருக்காது, உடனடியா ஆர்டிலரி எடுத்துட்டு வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்குது கம்போடியா அரசாங்கம். சோ ஆர்டிலரி ஃபயரிங்னால பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பல வீடுகள் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து சேதம் அடைஞ்சிருந்திருக்குது. சோ இதை பார்த்த தாய்லாந்து அரசாங்கம் பாத்தீங்கன்னா உடனடியா F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கம்போடியாவோட மிலிட்டரி டார்கெட்ஸ் மேல ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு நாள் கூட இல்ல, அதுக்குள்ள வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஃபாஸ்டா வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறதுல எஸ்கலேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு உலக நாடுகளே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருவாங்க. ஏன்னா ரெண்டுமே நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிஸ். இங்க விஷயமே இந்த 2 நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதம் கிடையாது. சோ ஃபுல் ஃபிளெஜ்டா அடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அடிச்சுக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சுக்கிறாங்க. சோ இவ்வளவு ஃபாஸ்டா எஸ்கலேட் ஆன இந்த ஒரு போர் எங்க போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சோ யாரு கண்டா ட்ரம்ப் வந்து இங்கேயும் நான் பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான மோதல் பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவுக்கு வருமா, இல்ல தொடர்ந்து இது ஒரு போரா நடந்து 2 நாடுகளும் ஒரு கிராஸ் பார்டர் ஃபைட் அப்படிங்கிறதுக்குள்ள போவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.